இது வந்து பாட் ஆர்கனைஸ் பண்ணுற பாட் ஸ்டாண்ட். இது நம்ம தண்ணி பானை வந்து மண் பானையும் வச்சுக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பானையும் கூட வச்சுக்கலாம். சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனே இருக்குது. நம்ம சின்ன ஒரு பவுல்லேருந்து ஒரு பெரிய குழம்பு ஊற்றி வைக்கிற பவுல் வரைக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் அம்மிக்கல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அம்மிக்கல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல மட்டும் கிரானைட் வருது. இது மாதிரி ஸ்டீமர் பேஸ்கெட்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வச்சு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கண்டினியூஸாக ஸ்டீல் ஹவுஸில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஆர்கனைசர். நம்ம வந்து வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஒரு அதீசிவ் டேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைல்ஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயில் பாட்டில் அதெல்லாம் நம்ம மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இருக்க ஹேங்கரில் வந்து நம்ம சிசர் அந்த மாதிரிலாம் நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 195, 295 அந்த மாதிரி ரேஞ்சஸில் சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாட் பாட் ஸ்டாண்டா இல்லை வந்து தண்ணி பானை வைக்கிற மாதிரியான ஸ்டாண்டா இல்லை டம்ளர் ஆர்கனைசரான்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்நாக்ஸ் சர்விங் பிளேட்ஸ் இல்லைனா சின்ன சின்ன பிளேட்ஸ், சைட் டிஷ் பிளேட்ஸ் அந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரிங்காக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 அந்த ரேஞ்சில் இருக்குது. பாக்ஸில் பாருங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட் ஸ்டாண்ட். இது நம்ம தண்ணி பானையோ இல்லை தண்ணி பானை வந்து மண் பானையோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பானையோ எது வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 710 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இன்னொரு பாட் ஸ்டாண்ட் ஒன்று பார்த்தோம். அடுத்து இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து டம்ளர் ஆர்கனைசர். நம்ம வந்து ஜூஸ் டம்ளர்லேருந்து சின்ன காஃபி டம்ளர், டீ டம்ளர்ஸ் கூட எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் 6 ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 ருபீஸ் வருது. நம்ம ஒரு டம்ளருக்கு மேலேயே நிறைய டம்ளர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பவுல் செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சைஸஸ்லேருந்தே நமக்கு இங்கே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஷேப்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த அந்த ஷேப்லேயும் இருக்குது, இது மாதிரி ஃப்ளாட்டான ஷேப்லேயும் இருக்குது, ஈவன் ஓவல் ஷேப்பில், பவுல் மாதிரியான ஷேப்பில், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ரேஞ்சஸில் இருக்குது. பெரிய கொஞ்சம் பெருசாக 200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி மேட் ஃபினிஷில் டபுள் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 149 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இதெல்லாம் நம்ம 1/2 லிட்டர் பால் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தண்ணி சொம்பு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸஸ்லேருந்து இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 100, 110 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி பவுல் செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனே இருக்குது, நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 295 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருது. இது மாதிரி மேட் ஃபினிஷ் லுக்கில் கூட நமக்கு வச்சுருக்காங்க. வெளியே டிசைன் மட்டும் மேட் ஃபினிஷில் வருது. அது ப்ரைஸ்லாம் 395 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் இது மாதிரி காப்பர் கோட் பண்ணின மாதிரி கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 269 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அடுத்து இது மாதிரி லிட்டு உள்ள மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம குழம்பு அதெல்லாம் வந்து நம்ம ஊற்றி டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் உர ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி கலர் பிரிண்டர் டிசைன் உள்ளது, மேட் ஃபினிஷ் உள்ளது, இது மாதிரி பிளைனாக டிசைன்ஸ் உள்ளது, எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250, 350 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் இந்த மாதிரி லிட்டு உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே காப்பர் கோட்டட் உள்ள மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. சர்விங் வாளி அதெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம். அதுக்கப்புறம் இது போல் சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 295 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. மேலே வித் லிட்டோடே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சர்விங்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். மேட் ஃபினிஷ் லுக்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி சிலிக்கான் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் ப்ரூஃப்காக உள்ள ரசம் சாதம் ஏதாவது குழம்பு சாதம்லாம் உள்ளே வச்சு விட்டாலும் லீக் ஆகாமல் இருக்கும். எதுவுமே வந்து வெளியே ஸ்பில் ஆகாது. உள்ள ஒரு சைட் டிஷ்க்கு ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு மேலே டைட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லீக் ப்ரூஃபாக ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 above வருது. சின்ன சைஸ்லேயே வந்து கேரியர் மாடல் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ். இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சின்ன குழந்தைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அளவாக சாதம் கொண்டு போகிற கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ், அதில் வந்து சாதம் கொடுத்துடலாம். அதுக்கு மேலே உள்ளதில் நம்ம குழம்பு கொடுத்துடலாம், வெஜிடபிள்ஸ். அதுக்கு மேலே உள்ளதில் வடகம் அந்த மாதிரி கொடுத்துடலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 6 அடுக்கு அந்த மாதிரி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் போகுது. 5 அடுக்கு அந்த மாதிரி சைஸஸ், பெரிய சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. ஈவன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. பெரிய கிட்ஸுக்கோ இல்லைனா ஆஃபீஸ் கோயிங் பீப்புள்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 அடுக்குள்ள மாதிரி கூட இருக்குது. கீழே உள்ளதில் சாதம் வைக்கிறது நல்லா பெருசாகவும், அதுக்கு மேலே உள்ளது கொஞ்சம் சிறுசாகவும் இருக்குது. வெறும் 2 அடுக்கு. அதோடைய ப்ரைஸ்லாம் 295 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இது மாதிரி கேரியர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ், நிறையா ஷேப்ஸில் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சைடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேரியர் மாடல்ஸ் தான். ஒன்னொன்றும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. இது மாதிரி கிளிப்லாக் மாடலில் சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. மேலே பிளாஸ்டிக்கில் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுத்துட்றதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி அது மாதிரிலாம் கொடுத்து விட்றதுக்கு. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்தே இந்த மாடல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீமர். இது நம்ம குக்கருக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிற மாதிரியான மாடல். ஒரு மாதிரி பேஸ்கட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி சைஸஸும் இருக்குது. இதை விட குட்டி சைஸும் இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupeesலேருந்தே நமக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் அம்மிக்கல் ஆட்டாங்கல் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. நார்மலான கல்லுலையும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் கிரானைட் ஸ்டோன்லையும் வச்சுருக்காங்க. இந்த நார்மல் ஸ்டோனில் உள்ள அம்மிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1100, 1200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இந்த கிரானைட் மாடலில் உள்ள ஆட்டாங்கல் பார்த்தீங்கன்னா 4000 above கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம அரைப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் வந்து நல்லா ரிச் லுக்காக இருக்கணும் வீட்டில் வாங்கி வைக்கும் போது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் ஆட்டாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1100, 1200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இதுலேயும் சைஸஸ் பார்த்தீங்கன்னாலும் சின்ன சைஸஸ்லேருந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி உரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ் 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 350, 380 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இந்த கிரானைட் மாடல் பாருங்கள், சின்ன சைஸாக அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கவுண்டர் டாப் மேலே கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சட்னி மசாலாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் பெரிய சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. ஈவன் அம்மிக்கல்லையும் கூட இதே போல் கிரானைட் மாடல் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 above தான் ஸ்டார்ட் ஆகுது. அரைப்படுற இடத்துல நமக்கு நார்மல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் மட்டும் நமக்கு கிரானைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி திரிகை கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த அம்மிக்கல்ல பாருங்கள் ஹேண்டில் வந்து நமக்கு கிரானைட் வருது. மற்றபடி நம்ம அரைப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. அது அழகாக வைக்கிறதுக்கும் ஒரு குழி மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே கிரானைட் மாடலே பார்த்தீங்கன்னா 2 கலரில் வச்சுருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி 2 கலரில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இடிக்கல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் உள்ள மாதிரியும் இருக்குது. கம்ப்ளீட்டாக கல்லுலையும் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 119 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி உரக்கல்லாம் கூட வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைகளுக்கு வசம்பு உரசவோ மஞ்சள் உரசவோ அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் கலெக்ஷன்ஸ் நமக்கு 60-70 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்ஷியல்ஸ் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.